வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்விக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றத ஆராய்வதற்காக திமுக தலைமை சில குழுக்களை உருவாக்கியது. அந்த குழுக்கள் எல்லாம் களத்துக்கு போய் தொண்டர்களை சந்தித்து, தலைவர்களை சந்தித்து, பல்வேறு ஃபீட்பேக்ஸை கலெக்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் முன்னாள் முதலமைச்சர், திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட்ஸில் மிக முக்கியமான காரணங்களாக கருதப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஷ்டி பூசல், உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கடந்த திமுக அரசாங்கத்துக்கும் தொண்டர்களுக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவேளை, இது எல்லாமே காரணங்களாக மாறி இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஆட்சியாக கடந்த திமுக ஆட்சி இருந்திருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீட்பேக் வந்திருக்கிறது. அது எல்லாம் இந்த தேர்தலில் நமக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு அந்த குழு பல்வேறு அறிக்கைகளை கொடுத்துருக்கிறது. தனித்தனியாக குழுவுடைய அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இந்த குழுவில் சொல்லப்பட்ட விஷயங்களும் சொல்லப்படாத விஷயங்களும் என்ன அப்படின்றது தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரெக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ அரசாங்கங்களுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே தான் நம் களத்தில் என்ன விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அதை எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். அதை தான் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அப்படின்றது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா மிகவும் பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாக திமுக இருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு திமுக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. திமுகவை வீழ்த்துவது கடினம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க தேர்தலுக்கு முன்னாடி. ஆனால் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு அந்த பிம்பம் உடைந்து போய்விட்டது. பிம்பம் மட்டும் உடையல, திமுகவுடைய கொள்கை கூட்டணின்னு சொல்லக்கூடிய அந்த செக்யுலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ், அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வெளியேறிவிட்டார்கள். இன்னும் இருக்கக்கூடிய சில கட்சிகள் வெளியேற போகிறார்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வருகிறது. அப்படின்னும் போது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் இந்த தேர்தல் முடிவுகள் உருவாக்கி இருக்கிறது. அதில் திமுகவில் பர்சனலாக நிறைய தலைவர்கள் வெளிப்படையாக அவங்க பேசும்போது நாம் இன்னும் பாருங்கள் பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கிறோம் அப்படின்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு இவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த கட்சியுடைய தலைவரே கொளத்தூர் தொகுதியிலிருந்து தோல்வியை சந்தித்திருக்கிறார். முதலமைச்சர் வேட்பாளர், முன்னாள் முதலமைச்சர் தோல்வியை சந்தித்திருக்கிறார் அப்படின்னும் போது என்ன சொல்லி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் திமுக நிர்வாகிகள் அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் கடந்து போகிறாங்க. சமீபத்துக்குள்ள கூட கூர்குக்கு போன முன்னாள் முதலமைச்சர், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் முன்னாள் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர், அப்புறம் பல முக்கிய நிர்வாகிகள்லாம் போய் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவுடைய தோல்விக்கான காரணம் என்ன, எங்கே தப்பு நடந்துச்சு, யார் தவறு செய்திருக்கிறார்கள், அதுக்கப்புறம் திமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, வாட் வில் பி த நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், நாம் எதை நோக்கி நம்மளுடைய அடுத்த 5 ஆண்டு கால அரசியல் என்பது இருக்க போகிறது அப்படின்ற பற்றிலாம் விவாதித்திருக்கிறார்கள். அதில் பாஜகவுடனான உறவு அப்படின்ற அந்த கேள்விக்கு வெளிப்படையாக நாம் பாஜகவோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதா, ஏன்னா காங்கிரஸ் குறித்து திமுக கடுமையான ஒரு கோவத்தில் இருக்கிறது. அப்போது ஒரு காங்கிரஸுக்கு எதிரான அணி, பாஜகவுக்கு எதிரான அணி அப்படின்னு சொன்னால் கூட பாஜகவையும் கடந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது எப்படி பகைச்சிக்கிட்டோமோ அதே மாதிரி நாம் பாஜகவை தற்போது கையாள முடியுமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் அப்படின்றது அவங்களுக்குள்ளே உருவாகி இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் பேசி இருக்கிறார்கள். ஆனால் இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றதை பற்றி விவாதிப்பதற்காக, அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு 19 குழுக்களை நியமித்து அந்த குழுக்கள் பல்வேறு தொகுதிகளுக்கு போய் அவங்க தொண்டர்களை நேரடியாக சந்தித்து, நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கொண்டு அந்த குழுக்கள் அந்த அந்த ஃபீட்பேக்கை முன்னாள் முதலமைச்சர், திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு எம்.கே. ஸ்டாலின்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட
டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இவங்கெல்லாம் அத ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மெயினா உங்களுக்கு வந்து கட்சிக்காரங்கள திமுக இக்னோர் பண்ணது, திமுக தலைமை இக்னோர் பண்ணது இந்த தோல்விக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். அதேபோல விஜய்க்கு ஆதரவான ஒரு மனநிலை தமிழகத்தில் இருக்கிறது, ஒரு அலை இருக்கிறது அப்படின்றத மிஸ்ரீட் பண்ணது. அதேபோல ஃபேக்ஷனலிசம் உட்கட்சி பிரச்சனை, கடுமையான கோஷ்டி பூசல் இருந்ததனால் அங்க வந்து இந்த மாதிரி தோல்விக்கான ஒரு மிக முக்கியமான காரணங்களாக அது மாறி இருக்கிறது. அதே மாதிரி வந்து கூட்டணி கட்சிகள் வந்து கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னு, அதாவது ரொம்ப மேம்போக்காக இந்த விஷயங்கள்லாம் வந்து அதுல பதிவு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து இப்பதான் திமுக தலைவர்களுக்கு, திமுக தலைமைக்கு இது தெரியுதா அப்படின்னா, உட்கட்சி பூசல் திமுகவுக்குள்ள இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு எக்மோர் தொகுதியில யார் கேண்டிடேட்டாக வர வேண்டும், யார் வரக்கூடாது அப்படின்றதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, எவ்வளவு போட்டி இருந்தது, எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து திமுகல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த காரணங்கள் சொல்றாங்க இல்லையா, திமுகவுல ஒரு உட்கட்சி பூசல்னால வந்து இந்த தேர்தல்ல நாம தோல்வி அடைஞ்சிட்டோம். கோஆப்பரேஷன் இல்ல அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட. சிபிஐ, சிபிஎம், லெஃப்ட் பார்ட்டிஸ், விசிகே இவங்கெல்லாம் சரியா கோஆப்பரேட் பண்ணல. அதனால நாங்க தேர்தல்ல தோல்வி அடைஞ்சோம். காங்கிரஸோட எந்த விதமான ஒரு கோஆப்பரேஷனும் இல்லாம இருந்தோம். அதேபோல காடர்ஸ வந்து இக்னோர் பண்ணோம். திமுக தொண்டர்கள வந்து மதிக்காதது தான் வந்து மிக முக்கியமான காரணம். தலைமை வந்து திமுக தொண்டர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு தெரியாமயே அவங்க வந்து 5 வருஷம் கவர்மெண்ட்ல நடந்த விஷயங்கள வச்சு அத ப்ரொஜெக்ட் பண்ணி, அது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கவர்மெண்ட்ல அரசாங்க நலத்திட்டங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி, நாம வந்து இவ்வளோ பண்ணிட்டோம். இவ்வளோ விஷயங்கள வந்து இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. மகளிருக்கு இவ்வளவு நல்ல ஸ்கீம்ஸ்லாம் போட்டிருக்கோம். மாணவர்களுக்கு இவ்வளோ நல்ல ஸ்கீம்ஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு அதை பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவுல அது எடுபடல அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதேபோல விஜய்யுடைய இம்பாக்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணது. இது எல்லாமே வந்து தேர்தலுக்கு முன்பு திமுகவுக்கு தெரிந்தது தான். இது ஏதோ புதுசா இந்த ரிப்போர்ட்ல வந்து இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுனால இதுதான் வந்து தேர்தல் தோல்விக்கான மிக முக்கிய காரணங்களாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றது அப்படின்றது ஒரு சாக்கு போக்குக்காக அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக தயாரித்து திமுக அதை செய்திருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு சிலர் மீது நடவடிக்கை எடுக்கும்போது இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க மேற்கோள் காட்டலாம். சிலர் மாற்றங்களை கட்சிக்குள்ள கொண்டு வருவதற்காக இந்த ரிப்போர்ட்டை வந்து அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் இந்த ரிப்போர்ட்டுடைய யூட்டிலிட்டி வேல்யூ அப்படின்றது. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன ஒரு இந்த ரிப்போர்ட் வெளிப்படையாக வந்து கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கப்படாது. இது சம்பந்தமா ஒரு விசாரணை அப்படின்றது நடத்தப்படாது. இது எந்த பப்ளிக் ஃபோரத்துலயும் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வராது. இது வந்து ஒரு இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னும்போது, இது கட்சியில சில மாற்றங்கள் பண்ணும்போது அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கும் இந்த ரிப்போர்ட்ஸை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதுதான் வந்து இதோடைய மைய நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த ரிப்போர்ட்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்படாத விஷயங்கள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பெண் நிறுவனத்துடைய ரோல். சபரீசன் தலைமையில் இயங்கிக் கொண்டிருந்த அந்த பெண் நிறுவனம். அந்த நிறுவனம் தான் வந்து திமுகவுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியை டிசைட் பண்ணுச்சு. திமுக அரசாங்கத்துல ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணது பெண் நிறுவனம். மீடியா மேனேஜ்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணது பெண் நிறுவனம். அதேபோல எந்த செய்தி வரணும், எந்த செய்தி வரக்கூடாது, எந்த டிபேட் வரணும், எந்த டிபேட் வரக்கூடாது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்கள்ல அப்படின்றது வந்து நீங்க நியூஸ் ரூம்ல இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பேசும்போது நமக்கு தெரியும். இது வெறும் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனங்களை தாண்டி எடிட்டர்ஸை தாண்டி அந்த நியூஸை ரிப்போர்ட் பண்ற ரிப்போர்ட்டர்ஸையும் வந்து கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட்ஸ் அனுப்புறது, அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வைக்கிறது, அவங்கள வந்து வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது, அல்லது வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வது. இந்த மாதிரி உங்க ரிப்போர்ட்டர் பாருங்க இப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றது. அதாவது ஒரு ரிப்போர்ட்டருடைய வேலை கேள்வி கேட்பது. அந்த கேள்வி வந்து சம்மந்தப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னா, உடனே பெண் நிறுவனத்தின் மூலமாக யாராச்சும் பேசி இந்த மாதிரி உங்க ரிப்போர்ட்டர் இப்படி குழப்பத்தை ஏற்படுத்துறாரு, இப்படி கேள்வி கேட்கிறாரு அப்படின்னோடனே அந்த நிறுவனமும் வந்து அந்த ரிப்போர்ட்டரை வந்து பீனலைஸ் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள். அதேபோல வேறு கட்சிகளை பற்றி ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்ட்ட உங்களுடைய சோர்ஸ் என்ன? யாரை கேட்டு நீங்க இந்த நியூஸை போடுறீங்க? யாரை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க? அப்படின்னு கூப்பிட்டு கேட்கறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம். இதெல்லாம் மீடியா சைடு. பொலிட்டிக்கல் சைடுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திமுக கட்சிக்காரங்ககிட்ட பேசுனீங்கன்னா தெரியும். பெண் நிறுவன நிர்வாகிகளோட நாம இணக்கமா இருந்தோம்னா, நம்ம பேர் வந்து கேண்டிடேட் லிஸ்ட்ல வந்துரும். அதுக்காக நாம வந்து சில விஷயங்கள பண்ண வேண்டியது இருக்கும். சில கமிட்மெண்ட்ஸ குடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டோம்னா, நம்ம லிஸ்ட்ல பேர் வந்துரும் அப்படின்னு
சில பேர் மீது உள்ளுக்குள்ள இது தெரிஞ்சு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த அளவுக்கு வந்து அங்க உள்ள வந்து நெறைய வேலைகள் திமுக தலைமைக்கு தெரியாம, அல்லது தெரிந்தும் அத கண்டுக்காம நடந்திருக்கிறது. இதனாலேயே வந்து பல பேர் வெளிப்படையாக பேசுவத நிறுத்திட்டாங்க. என்ன நடக்குது களத்துல அப்படின்னு சொல்ல மறுப்பது காரணம் என்னன்னா, பெண்ணு கடைசில ரிப்போர்ட் குடுக்குறாங்க. அல்லது நமக்கு போலீஸ் சைட்லேருந்து ரிப்போர்ட் வருது. அதுக்கப்புறம் மற்ற ஏஜென்சிஸ் நாம வச்சிருக்கோம். இத்தனைக்கும் வந்து அதாவது ஒரு அரசியல் கட்சி ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனியோட வொர்க் பண்ணா, ஒரு தெளிவான ஒரு 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 பார்வை என்பது இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இருக்கும். இந்த செட்டப்ல பார்த்தீங்கன்னா, 2026ல மட்டும் திமுக ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி தான் வந்து பென். ஒரு பக்கம் அவங்க தான் வந்து எல்லா ஃபீல்ட் ஒர்க்கும் பண்றாங்க. அவங்க தான் எல்லா விஷயங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஐபேக். இன்னொரு பக்கம் ராபின் ஷர்மாவுடைய ஷோ டைம். அதுக்கப்புறம் வந்து நெறைய பேர சர்வே எடுக்கிறதுக்கு இண்டிவிஜுவலா நெறைய பேர சர்வே கமிஷன் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸையும் எடுக்குறாங்க. ஸோ மல்டிபிள் ஏஜென்சிஸ இன்வால்வ் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில பிரதானமாக பெண் மீது இருக்கக்கூடிய அந்த விமர்சனம் அப்படின்றத அவங்க வந்து பல திமுக நண்பர்களே வந்து ரொம்ப கடுமையா அத பற்றி சமூக வலைதளங்கள்லாம் பேசினாங்க. அப்புறம் பெண்ணும் வந்து ஒரு அறிக்கைய வந்து வெளியிட்டாங்க. இதற்கு நாங்க மட்டும் பொறுப்பு கிடையாது இந்த தோல்விக்கு. இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாரிலாம் பேசினாங்க. பட் இதில அடிப்படையிலேயே பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ட ஒரு கட்சி ஹையர் பண்ணலாம். ஆனா, ஒரு கட்சியே வந்து ஸ்ட்ராட்டஜி கம்பெனிய நடத்துவது அப்படின்றது வந்து பெரிய ப்ராப்ளம். ஒரு தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராட்டஜிய நீங்க கம்பெனிய நீங்க ஹையர் பண்றீங்க. வெளிய இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்காக வொர்க் பண்றாங்க அப்படின்னும்போது, அவங்க குடுக்கக்கூடிய ஃபீட்பேக்க வந்து உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா, எந்த விதமான ஒரு 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 ப்ராக்ஸிமிட்டியும் இல்லாம, எந்த விதமான ஒரு அச்ச உணர்வும் இல்லாம, அவங்க என்ன ஃபீட்பேக் இருக்கிறதோ அத அப்படியே குடுப்பாங்க. ஆனா, நீங்க ஒரு கம்பெனியே வந்து கட்சிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, நீங்க ஃபீட்பேக்க கேட்டீங்கன்னா, ஓனருக்கு எதிராக எப்படி ரிப்போர்ட்ஸ் குடுக்கிறது? தவறான ரிப்போர்ட்ட குடுத்தாங்க அப்படின்னு அவங்கள வேலைய விட்டு தூக்குறதற்கான காரணங்களும் இருக்கிறது. அல்லது நீங்க தப்பா ரிப்போர்ட்ட குடுக்குறீங்க அப்படின்னு அவங்கள ஓரங்கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னும்போது, பாஸுக்கு எதிராவே நாம எப்படி ரிப்போர்ட்ட குடுக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்கிறது. அங்க தான் வந்து அடிப்படையிலேயே திமுக வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பிழையை செய்திருக்கிறது. ஸோ இந்த கம்பெனிய வந்து அவங்க இன்டர்னலைஸ் பண்ணது. ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் மானிட்டரிங் மற்ற விஷயங்கள் சோசியல் மீடியா இதுக்கெல்லாம் நீங்க ஆட்கள வச்சுக்கலாம். ஆனா அவங்க தான் வந்து பிரதானமான ஒரு லீட் ரோல ப்ளே பண்றது அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். அதை திமுக செய்திருக்கிறது. கடுமையான கோவம் திமுக தொண்டர்களுக்கு யார் மீது இருக்கிறது அப்படின்னா, பெண் நிறுவனம் மீது இருக்கிறது. குறிப்பா சபரீசன் அவர்கள் மீது இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் வந்து அவர் தான் முன்னின்று எல்லாத்தையும் பண்ணாரு. அப்போ பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு மற்றவர்கள் மீது பழி போடுவதா அப்படின்ற அந்த கேள்விகள தான் மத்தவங்கலாம் எழுப்புறாங்க. நாம எந்த ஃபீட்பேக் குடுத்தாலும் அந்த ஃபீட்பேக் தலைமைக்கு போறதில்ல. எங்ககிட்ட ஃபீட்பேக்கே முதல்ல கேட்கறதில்ல அப்படின்றது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய மைய பிரச்சனையாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் கோஷ்டி பூசல். கோஷ்டி பூசல் அப்படின்றது திமுகவுல மாவட்டத்துக்கும் இருக்கு. தொகுதி தொகுதிக்கும் இருக்கிறது அப்படின்றது திமுகவுக்கு தெரியும். எல்லா அரசியல் கட்சிகளும் கோஷ்டி பூசல் இருக்கும். அதை எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து அந்த தலைமையுடைய ஒரு அந்த 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 தலைமையுடைய பொறுப்பு தான் அது. அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து எப்படி வந்து வேலை வாங்குவது அப்படின்னு. கடந்த காலங்கள்லயும் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கோஷ்டி பூசல், கோஷ்டி பிரச்சனை இதெல்லாம் வரும். அதெல்லாம் அவரே ஹேண்டில் பண்ணுவாரு. பட் இந்த முறை அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஆராசா அவர்கள் கையாள்வார். அதேபோல முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து டீல் பண்ணுவாரு. கட்சியினர் இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அவர் காது குடுத்து கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அது தலைமையுடைய பார்வைக்கு போவும் அப்படின்ற மாரி ஒரு செட்டப்ப கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்பகம் கலை வந்து இந்த பிரச்சனைகளை சமாளிப்பார் அப்படின்ற மாரிலாம் வந்து ஒரு செட்டப்ப அவங்க உருவாக்குனது. இது வந்து பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. ஏன்னா, எந்த கட்சிக்காரங்க என்ன குறையோட போனா கூட, அவங்களால வந்து திரு தங்கம் தென்னரசு, ராசா அல்லது கலை இவர்கள தாண்டி வந்து திமுக தலைமைட்ட முடியாது. போனா கூட பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. மறுபடியும் வந்து யூ வில் பி ரீடைரக்டட் டூ த சேம் பீப்பிள். ஸோ இந்த மாரி பிரச்சனைகள்ல பல பேர் வந்து திமுக தலைமைக்கு ஆக்சுவலா உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து யாருக்கும் தெரியாது. அப்படின்ற மாரி ஒரு சூழல் அப்படின்றது உருவாயிருச்சு. இது திமுக தலைமைக்கு முன்கூட்டிய தேர்தலுக்கு முன்பே தெரிந்து விட்டது. அதற்காக தான் உடன்பிறப்பே வா அப்படின்னு ஒரு கூட்டத்தை
அவங்களே ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு கட்சி தலைமை தேர்தல் சந்திக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உடன்பிறப்பே வா அப்படின்னு உடன்பிறப்புகளோட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்கு 4 வருஷம் கழித்து முதலமைச்சர் வந்து கட்சி தலைவர் வந்து உட்கார்ந்து கேட்குறாரு. கேட்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களால தீர்க்க முடியல. அப்போது திமுகவில் அந்த செட்டப் அப்படின்றது எப்படி இருக்கும்னு தெரியும். உங்களுக்கு ஒரு தொகுதியில் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, எக்மோர் தொகுதி. எக்மோர் தொகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்களுக்கும், அதே போல் வட சென்னை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்களுக்கும் வந்து ஏழா பொருத்தம் 2 பேருக்கும் கடுமையான பிரச்சனை அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது திமுக தலைமைக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் அப்படின்றது இருந்துச்சா? இந்த முறை அவருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பும் கொடுக்கல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் திரு பரந்தாமன் அவர்கள் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா மீடியா சேனல்ஸ்லையும் ஒரு கான்டாக்டை வச்சுருப்பார். எல்லா எடிட்டர்ஸோடையும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கும். அவருடைய விவாதங்களில் அவர் முன்வைக்கக்கூடிய விவாதங்கள்லாம் வந்து அந்த டிபேட்டையே எலிவேட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். அதே போல் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க திமுகவில். பட் அவர்கள் எல்லாம் வந்து ஓரங்கட்டப்பட்டு வேறு சில நபர்களுக்கு அவங்களும் வந்து ஊடகங்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து டிசர்விங் கேண்டிடேட்ஸ் தான். பட் அந்த இடத்துல அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து வாய்ப்பு கிடைத்தது அப்படின்றது, வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படின்றது ஒரு அமைச்சர் தான் காரணம் அப்படின்னு தமிழ்நாடு பூரா அவங்களுக்கு தெரியும். அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது திமுக தலைமையுடைய நாலேஜுக்கும் அது போயிருக்கிறது. திமுக தலைமையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு எதுவும் பண்ணல. அண்ட் 3வது பிரச்சனை இதில் என்னன்னா, திமுகவிலேயே ஒரு அதிமுக இயங்கி கொண்டிருந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. திமுகவில் இருக்கக்கூடிய பூர்வீகமாக, அதாவது காலங்காலமாக திமுக தொண்டனாகவே இருந்து கொண்டிருந்தவர்கள் எந்த விதத்திலையும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னுரிமையும் கொடுக்கப்படவில்லை. மாறாக அதிமுகவில் வந்தவர்களுக்கு பெரிய அளவில் அவங்களுக்கு பதவிகளும், பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து செல்வாக்கு நிறைந்த ஒரு 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 சூழல் அப்படின்றது திமுகவுக்குள்ளேயே உருவாக்கப்பட்டது. இந்த செட்டப்பில் உள்ளே வந்தவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அவங்க மறுபடியும் போட்டியிடுவதற்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அவங்கள வந்த உடனே மாவட்ட செயலாளராகவும் ஆக்கிடுறாங்க. அப்புறம் திமுகவில் அங்கேயே பூர்வீகமாக இருந்து பணியாற்றி கொண்டு இருப்பவர்களுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்ற அந்த கேள்விதான் வந்து பலருக்கும் இன்னி வரைக்கும் இருக்கிறது. இப்போ இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்து இவங்களெல்லாம் ஓரங்கட்டிடுவாங்களா அப்படின்னா அதற்கும் வந்து 100% எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னா அந்த இயக்கத்தோடைய பல தொண்டர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் உங்களுக்கு திமுகவில் ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர்கள் அதே மாவட்ட செயலாளர்கள் நீடிப்பார்கள். அவங்களே அமைச்சராகவும் இருப்பாங்க. அவங்களுடைய பசங்க அங்கே எம்எல்ஏவாக இருப்பாங்க, எம்பியாக இருப்பாங்க அப்படின்ற இந்த செட்டப்பு ஆல்ரெடி அவங்கள வந்து சோர்வடைய வச்சுருக்கு. அடிஷ்னலி ஏடிஎம்கேலேருந்து போகிறவங்க வந்து அந்த கட்சியுடைய எல்லா ஸ்பேஸஸையும் ஆக்கியபை பண்ணுறது கூடுதலான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. போதாக்குறைக்கு உங்களுக்கு அஇஅதிமுகவுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் கோஆர்டினேட்டர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவரையும் வந்து நீங்கள் திமுகவில் இணைச்சிட்டீங்க. முன்னாள் அமைச்சர்களையும் நீங்கள் திமுகவில் இணைச்சிட்டீங்க அப்படின்னும்போது திமுகவினருக்கு வாய்ப்புகள் எங்கே அப்படின்ற அந்த கேள்விக்கு திமுக தலைமையிட்டேருந்து எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை. அந்த பிரச்சனையை யாருமே கேட்கறதில்ல, யாருமே அந்த பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்கும் தயாராக இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் அதெல்லாம் வந்து இந்த எலெக்ஷனில் ஒரு சோர்வு தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஓராண்டு காலம் திமுகவுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது அப்படின்றத நாம் ரிவ்யூ பண்ணோம். அப்போ அந்த வீடியோவை நீங்கள் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நாம் வந்து அந்த டைமில் என்ன சொன்னோமோ அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த ரிப்போர்ட்டில் இன்றைக்கும் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ இது ஏதோ வந்து திடீரென்று இந்த தேர்தலுக்கு முன்போ அல்லது தேர்தலுக்கு பின்போ உருவான பிரச்சனைகள்லாம் கிடையாது. திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதை வந்து இவங்களால் வந்து சரி செய்ய முடியவில்லை அப்படின்னும் போது, அப்போவே பண்ணலை அப்படின்னும் போது, ஆட்சியில் இருக்கும்போதே பண்ணலை அப்படின்னும் போது, இப்போ என்ன மாற்றி அமைக்கப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி தொண்டர்கள்ட்ட கீழே வரைக்கும் இருக்கிறது. சரி, இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு கட்சியில் வந்து ஆட்சியில் வந்து திமுக தான் இருக்கிறது. ஆனால் கட்சியில் நாம தான் ஆட்சியில் இருக்கோமா அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறதா அப்படின்னா அது ஃபஸ்ட் இயர்லேருந்து அது கிடையாது. ஒரு பெரிய டிஸ்கனெக்ட், ஆட்சிக்கும் கட்சிக்கும் பெரிய டிஸ்கனெக்ட். ஆட்சி என்ன திங்கிங்கில் இருக்கிறது அப்படின்றது கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கெல்லாம் வந்து
பெரிய அளவுல அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கிறதா? திராவிட மாடல்னு ஆட்சி பேசுறாரு, முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்லாம் சொல்லும்போது, அது கட்சிக்குள்ள கொண்டு வருவதற்கான எந்த திட்டமும் இல்லை. அது எதுவுமே இவங்க பண்ணல அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய குறையாகவே இருந்துச்சு. அது கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா இந்த திராவிட பாசறை குழுக்கள் அது இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அத பேச வச்சாங்களே தவிர, மற்றபடி தொண்டர்கள் மத்தியில அதை பெருசா உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் செயலாற்றுவதற்கு எந்த விதமான ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கப்படவில்லை. காரணம் என்னன்னா, எல்லா விஷயங்களையும் வந்து அரசு அலுவலர்களை முன்னின்று அரசாங்க அதிகாரிகள் நடத்துகின்ற ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தது இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்றது இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு. இதை நாம வந்து முன்னாடியே ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லா வீடியோஸும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதை நாம சொல்லியிருப்போம். ஏன்னா திமுகவுடைய ஆட்சி மீது இருந்த விமர்சனங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன விமர்சனம் இருந்துச்சோ கடைசி நாள் வரைக்கும் அந்த விமர்சனம் என்பது இருந்து கொண்டே இருந்தது. அதை சரி செய்வதற்கோ அல்லது அதை மாற்றி அமைப்பதற்கோ திமுக தலைமை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே போல இளைஞர்களை கவருவதற்காக நாம வந்து பெருசா ஒன்றும் பண்ணல. அதனால திமுகவுக்கு வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இன்ஸ்டாகிராமை வச்சு மக்களை மயக்கி ஓட்டு போட வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நம்ப வச்சிருக்காங்க. இதெல்லாம் டேட்டாலாம் எடுத்து கொடுத்து நம்ப வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் சென்டிமெண்ட் அப்படின்றது முற்றிலும் வேறு விதமாக இருக்கிறது. இளைஞர்கள் ஏன் திமுக பக்கம் இல்லை? இன்னைக்கு வந்து ஜென்சி டிஎம்கே அப்படின்னு எல்லா பகுதிகளிலும் கூட்டம் நடக்கிறது அப்படின்னு பெரிய விஷயமாக அதை பேசுகிறார்கள். ஆனால் தேர்தலுக்கு முன்பு எப்போ தேவையோ அப்போ ஏன் இது நடக்கலை? இளைஞர்களை நாம் வந்து ஈர்ப்பதற்கு ஏதாச்சும் திட்டங்களை வைத்திருந்தோமா அப்படின்னா திமுக எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை. மாறாக உங்களுக்கு இளைஞர்கள் அப்படின்னா ஒரு சில நபர்கள் மட்டும்தான் வந்து திமுகவில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். அவங்களுக்கு தான் மறுபடியும் வாய்ப்புகள் அப்படின்றது. சரி, அந்த வரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு வருகிறது? ஒரு சாமானியனுக்கு வருகிறதா? திமுகவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டனுக்கு வருகிறதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாய்ப்புகள் அந்த மாதிரி வரும். மீதி எல்லா வாய்ப்புகளும் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் பீப்புள், அதாவது மாவட்ட செயலாளர், அவருடைய பசங்க, அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்படி தான் வந்து அந்த வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னும்போது அது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு சோர்வு தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது. பார்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த செட்டப் வந்து இளைஞர்களை அப்பீல் பண்ணல. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதை மாற்றி அமைப்பதற்காக திமுக என்ன செய்ய போகிறது? நீங்கள் கூட்டங்களை நடத்தலாம், ஆர்கானிக்காக கூட்டங்கள் நடக்கும், போஸ்டர்ஸ் போடலாம், சோஷியல் மீடியாவில் அது ஒரு ட்ரெண்டாக மாறலாம், அல்லது அந்த வீடியோஸ்லாம் வைரலாக போகலாம். அது எல்லாமே ஓகே தான். ஆனால் உங்களுக்கு திமுகவில் என்ன திட்டம் இருக்கிறது? திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, இந்த 2 கட்சிகளும் ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸை ஒழிச்சிட்டாங்க. அதே போல ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் இன்டு பாலிடிக்ஸுக்கான எந்த திட்டத்தையும் அவங்க வந்து செயல்படுத்தலை. கடைசியில் அந்த மாணவர் அணியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை அவங்க பண்ணாங்களே தவிர, மற்றபடி அவங்களால வந்து பெரிய அளவில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையோ இளைஞர்கள் மத்தியிலையோ அவங்களுடைய மைண்ட் ஸ்பேஸை கேப்சர் பண்ணுறதுக்கு எந்த விதமான புது திட்டங்களோ அல்லது ஒரு கேட்சி பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட அவங்களுடைய செயல்பாடுகள் இல்லை அப்படின்றது திமுக தலைமை தற்போது தான் உணர்ந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த கூட்டங்கள்லாம் வரும்போது அது வந்து ஆர்கானிக்காக வருது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஏதாச்சும் பண்ணுறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா இதெல்லாம் வச்சுட்டு மக்களுடைய மனநிலையை மாற்றி மக்களை வந்து முட்டாளாக்கி மாற்றம் அப்படின்னு ஒரு மாயை உருவாக்கி தாவேகா ஜெயிச்சிருச்சு, விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேம்பெயின் வந்து திமுகவுக்குள்ளேயே பண்ணுறாங்க. பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பேசுகிறாங்க. திமுக தலைமை அதை நம்புகிறது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வருது. இப்படி தான் நடந்திருக்கிறது அப்படின்னு திமுக தலைமை கன்வின்ஸ் ஆகி இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு எண்ணம் திமுக தலைமைக்கு இருந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய அரசியல் புரிதலில் அது ஒரு மிகப்பெரிய பிழையாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கிரவுண்ட் சிச்சுவேஷன் அப்படின்றது முற்றிலுமாக வேறு விதமாக இருக்கிறது. உங்களுக்கு கள நிலவரம் அப்படின்றது மக்கள் வந்து நம்பி தான் தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு மாற்றம் வேண்டும், ஏதாவது ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விமர்சன அரசியல் அப்படின்றது வந்து திமுகவுக்கு எதிராக போவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் திமுக கூட்டணி கட்சிகளுடைய நான் கோஆப்ரேஷன். 2021 காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிகே, ஐயுஎம்எல், எம்டிஎம்கே எல்லாரும் திமுகவோட இணக்கமாக இருந்தாங்க. திமுக வெற்றி பெற வேண்டும், பாஜக உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க குறைஞ்ச சீட்ஸை வாங்கிட்டு திமுக அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து விட்டு கொடுத்தாங்க.
2024ல அதே கர்ட்டஸிய வந்து திமுக சில கட்சிகளுக்கு அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணது போல ராஜ்யசபா இதெல்லாம் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2026ல திமுக அதே கர்ட்டஸிய ரிட்டர்ன் பண்ணாங்களா? கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கூடுதல் இடங்களை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னும்போது, கூடுதல் இடங்களை கொடுப்பதற்கு திமுக தயாராகி விட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. திமுக வந்து ஒரு பிக் பிரதர் ஆட்டிட்யூடோட இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து போறதுக்கு வேற இடம் கிடையாது. நம்மள விட்டா வேற ஆள் கிடையாது. அப்படின்னு டேக்கன் ஃபார் கிராண்டட் மாரி திமுக வந்து கூட்டணி கட்சிகளோட டீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது கூட்டணி கட்சிகளுடைய அந்த இணக்கத்தை உடைத்தது. அது தாவேகாவுக்கு ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அவங்க எமர்ஜ் ஆகும்போது தாவேகாவுக்கு அது சாதகமான ஒரு சூழலை அது ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டது. இத்தனைக்கும் சொல்லப்போனா இந்த 2021லேருந்து 26 வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளை அறிவாலயத்துல அழைத்து எல்லோரையும் உட்கார வைச்சு, ஒரு காமன் பிரச்சனைக்காக திமுக தலைமை பேசுவதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தியிருக்கா? ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டிய போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் கிடையாது. ஒரு கோஆர்டினேஷன் இல்ல. தலைவர்கள் தனித்தனியா போய் பார்த்துட்டு வருவாங்க. பிரச்சனைய சொல்லுவாங்க. பிரச்சனைய தீர்த்துருவாங்க. அதேபோல பாஜக ஒரு பிரதான எனிமியா இருக்கும்போது, திமுக பிரச்சனை மற்ற உட்கட்சி பிரச்சனைலாம் பெரிய அளவுல பேசப்படவே இல்ல. திமுகவுக்கும் அது சாதகமாக மாறிவிட்டது. ஸோ பாஜக வந்து தான் நமக்கு மெயின் எனிமி அப்படின்னு அந்த அடிப்படையிலே எல்லாருமே பயணிச்சுட்டு இருந்தபோது, மற்ற பிரச்சனைகள் பற்றி யாருமே பேசல. திமுக இவங்கள எப்படி மோசமா நடத்தினா கூட, அத தாங்கிக்கிட்டு இந்த தலைவர்கள்லாம் உள்ளயே இருந்தாங்க. இந்த கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய சில தலைவர்கள், திமுக தலைவர்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு அவங்களும் மாறிட்டாங்க. எல்லா டிபேட்லயும் போய் திமுகவ வந்து அவங்களுடைய கட்சி நிலைப்பாட்ட தாண்டி திமுகவ வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றதெல்லாம் உருவாக்கிட்டாங்க. இது எல்லாமே வந்து ஒரு 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 விதமான ஒரு கொந்தளிப்பு மனநிலையை வந்து அந்த கட்சிகளுக்குள்ள ஏற்படுத்திருச்சு. நம்ம தலைவர் ஏன் போய் திமுகவுக்கு இவ்வளோ வரிஞ்சுகிட்டு பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்விகள் அந்த கட்சிக்குள்ளேயே உருவாயிருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு இந்த நான் கோஆப்பரேஷன் இது எல்லாமே வந்து தாவேகாவுக்கு சாதகமாக மாறிவிட்டது. அதுக்கப்புறம் கடைசியா இந்த ரிப்போர்ட் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக எம்எல்ஏவாக 2021ல வராரு. முதலமைச்சராக முதல் முறையாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வராரு. பையனெல்லாம் கொண்டு வரமாட்டோம். இது வந்து ஒரு குடும்ப ஆட்சியாக இருக்காது. குடும்ப அரசியலாக இருக்காது அப்படின்லாம் வந்து முன்னாடி பேசினாரு. ஆனா அவருடைய உதயுடைய என்ட்ரி இன்டூ பாலிடிக்ஸ் அப்படின்றதே வந்து ஒரு பல கேள்விகள அது உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் அப்படின்னும்போது, எம்எல்ஏவா மட்டும் தான் அவர் இருப்பாரு. அவருக்கு அமைச்சரவைக்குலாம் வந்து இன்னும் சில காலங்கள் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு அவர் உள்ள வருவாரு அப்படின்ற மாரிலாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் உடனடியாக அவருக்கு வந்து அமைச்சரவையில் இடம். அமைச்சரவையில இடம் குடுத்தது மட்டும் இல்லாம, அவருக்கு வந்து ஸ்பெஷல் புரோகிராம் இம்ப்ளிமெண்டேஷன் முதலமைச்சர் வைத்திருந்த துறை அவருக்கு குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இம்மீடியட்டா ஒரு சில ஆண்டுகள் கழித்து அவர் வந்து அ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரா அவர வந்து புரமோட் பண்ணது. இது பொதுமக்கள் மத்தியில ஒரு அதிருப்திய உருவாக்கிருச்சு. தொண்டர்கள் மத்தியிலயும் வெளிய சொல்ல முடியாதுன்னா கூட, ஏன் இத பண்ணாங்க? அப்படின்ற மாரி அந்த கேள்விகளோட அவங்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது சரியாயிரும் அப்படின்னு அப்படி அப்படி நகர்ந்து போகும்போது, அதெல்லாம் வந்து மக்கள் வேறு விதமாக தான் பார்த்தார்கள். ஏன்னா, மறுபடியும் இதே செட்டப்போட தான் நாம இருக்க போறோமா? இதே அரசியல தான் நம்ம பார்த்துட்டு இருக்க போறோமா? அப்படின்னு அந்த கேள்விகள். பல பேருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரையும் சந்திக்க முடியல. துணை முதலமைச்சரையும் சந்திக்க முடியல அப்படின்றது கட்சிக்காரர்களுடைய வருத்தம். கட்சிக்காரர்களோட எந்த விதமான ஒரு கான்டாக்டும் பெரிய அளவுல இல்ல. வெளிப்படையாக பேச முடியாத ஒரு சூழல் அப்படின்லாம் இருந்துச்சு. ஆக்சஸே கிடையாது அப்படின்ற மாரி ஒரு சூழல் இருந்ததுனால, கீழ என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாம, மருமகனாக இருக்கக்கூடிய திரு சபரீசன் அவர்கள் வெளிப்படையாகவே எலக்ஷன்ல களத்துக்கு வந்தது. நிர்வாகிகள சந்தித்து கூட்டங்கள நடத்தியது. அதேபோல வில்லிவாக்கம் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய கார்த்திக் மோகன் அவருடைய கேண்டிடேச்சர ஓப்பனா போய் என்டார்ஸ் பண்ணது. இது எல்லாமே வந்து கட்சிக்குள்ள இன்னொரு பவர் சென்டர் எமர்ஜ் ஆவுது அப்படின்னு பப்ளிக் மத்தியில ஒரு பக்கம் வந்து மகன் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மருமகனும் உள்ள வர்றாரு. அவருக்கு ராஜ்யசபா குடுக்க போறாங்க அப்படின்ற மாரிலாம் பேச்சுக்கள் அடிபடும்போது, இது எல்லாமே வந்து நெகட்டிவாக மாறிவிட்டது. கட்சிக்காரங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்றது? என்ன சொல்றது? யார்ட்ட வந்து நம்ம கன்வின்சிங்கா பேசுறது? சி ம திரு சபரீசன் அவர்கள் திருநெல்வேலி மற்ற பகுதிகள்லாம் போம்போது, ரொம்ப ஓப்பனாவே, கடுமையாவே கட்சிக்காரங்க வந்து அவங்களுடைய எண்ணங்கள வெளிப்படுத்தியிருக்காங்க.
இந்த ஏரியால நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா, நிச்சயமா கட்சி ஜெயிக்காது அப்படின்ற ஃபீட்பேக்க அவங்க நேரடியாகவே குடுத்துருக்காங்க. பல இடங்கள்ல வெளிப்படையாகவே கட்சிக்காரங்க பேசிட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கட்சிக்காரங்க இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்பே இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்ல வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்ல வரல. இன்னொரு விஷயம் அதாவது எந்த மாவட்டத்துக்கு போறாங்களோ, அந்த மாவட்ட செயலாளரும் அந்த கூட்டம் நடக்கும்போது அவரும் இருப்பாரு அப்படின்னா, அந்த மாவட்ட செயலாளருக்கு எதிராகவே வந்து தொண்டர்கள் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது முடியாது. ஆனால் ஒரு இடத்துல தொண்டர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் மீது, திமுக தலைவர் மீது குற்றச்சாட்டுகள வச்சிருக்காங்க. அதேபோல டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் மீது குற்றச்சாட்டுகள வச்சிருக்காங்க. அதேபோல சபரீசன் மீது குற்றச்சாட்டுகள வச்சிருக்காங்க. கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் மீது, அமைச்சர்கள் மீது எல்லா விதமான குற்றச்சாட்டுகளையும் அவங்க வாய்ஸ்லயும் சரி, அ இது டெக்ஸ்ட்டாவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எங்க அப்டின்னா, ஒரு வெப்சைட் அட்ரஸ் குடுத்து, ஆப்ல நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு திமுக செய்திருக்கிறது. ஆனா, அந்த ரிப்போர்ட்ட வந்து திமுக தலைமை பார்வைக்கு போயிருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு கிடைச்ச சோர்ஸஸ் பிரகாரம் அதுல கடுமையான விமர்சனங்கள் வந்திருக்கிறது. அந்த கடுமையான விமர்சனங்கள்லாம் திமுகவுடைய தலைமையுடைய பார்வைக்கு போகுமா, போவாதா அப்படின்னு தெரியல. அப்படி அந்த விமர்சனங்கள் வந்து போனா, அது வெளிப்படையாக யார பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு, இந்த மாரி இப்ப இந்த ரிப்போர்ட்ல என்னென்ன வந்திருக்கு அப்படின்ற மாரி செய்திகள் வந்து வெளிய வந்துச்சுன்னா, நமக்கு வந்து உண்மையா திமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்றது தெரியும். இந்த ரிப்போர்ட்ல ஒரு சில விஷயங்கள இவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. பட் இதுல சொன்ன விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். சொல்லாத விஷயங்கள் நெறைய இருக்கிறது. நான் சொன்ன மாரி பல்வேறு விஷயங்கள வந்து இந்த ரிப்போர்ட் வந்து வெளிப்படையாக பேசவில்லை அப்படின்றதும் வந்து முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்ப அந்த வெப்சைட்லயும், ஆப்லயும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், ஒருவேளை அது ரிப்போர்ட்டா திமுக தலைமைக்கு கொடுக்கப்பட்டால், அதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா, ஏன்னா அதுல ஒரு அனானிமிட்டி ஃபேக்டர் இருக்கு. தொண்டர்கள் ஓப்பனாவே பேசியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். ஆகவே அந்த விஷயங்கள்லாம் வந்து அத பார்த்து திமுக தலைமை ஏதாச்சும் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, அதுல அவங்க சீரியஸா இருந்தாங்கன்னா, பல்வேறு விதமான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அதில் அடங்கி இருக்கிறது. அதை திமுக தலைமை செய்யுமா? அத சீரியஸா எடுத்துப்பாங்களா? அப்படின்றது தான் நம் முன்பு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.